இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஒரு சாதாரண டெக்னாலஜி அப்டேட் கிடையாது. இது நம்ம எல்லாரோட எதிர்காலத்தை பற்றிய ஒரு எச்சரிக்கை மணி. இது வரைக்கும் நம்ம ஹாலிவுட் படங்கள்ல மட்டும் பார்த்த ரோபோக்கள் உலகத்தை ஆள போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இப்ப மெதுவா நம்ம நிஜ வாழ்க்கைக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. சமீபத்துல சீனா செஞ்சிருக்க ஒரு விஷயம் ஆச்சரியத்தை விட அதிகமா ஒரு மெல்லிய நடுக்கத்தை தான் நமக்குள்ள கொடுக்குது. சமீபத்துல நடந்த சீன புத்தாண்டு விழால மேடை முழுக்க சின்ன குழந்தைகளோட சேர்ந்து ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் கும்ஃபு பண்ணிருக்கு. இது சும்மா ஒரு வேடிக்கையான காட்சியா மட்டும் பாத்துடாதீங்க. குழந்தைகளோட சின்ன சின்ன அசைவுகளையும் அவங்களோட வேகத்தையும் இந்த மிஷின்கள் எந்த அளவு துல்லியமா கத்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளோட ஒரு உயிரற்ற இயந்திரம் சரிசமமா நின்னு சண்டை போடுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த செயற்கை அறிவு AI எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுல ரொம்பவே பயமுறுத்துற விஷயம் என்ன தெரியுமா? அந்த ரோபோக்கள் ஆடும்போது தடுமாறி கீழே விழுந்தாலும் ஒரு மனுஷனோட உதவி இல்லாமையே தானாகவே எழுந்து நிக்குது. அதாவது தனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது சரி செஞ்சுக்க இனி அந்த மிஷினுக்கு மனிதர்களோட தயவு தேவையில்லை. செல்ஃப் கரெக்ஷன், இதுதான் அந்த ஆபத்தான வார்த்தை. இன்னைக்கு ஸ்டேஜ்ல குழந்தைகளோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற இதே ரோபோக்கள் நாளைக்கு நம்ம கைகள்ல இருந்து வேலைகளையும் நம்ம கிட்ட இருந்த அதிகாரத்தையும் பறிக்காதுன்னு என்ன நிச்சயம்? எதிர்கால உலகம் எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுதுன்னு சீனா உலகத்துக்கே ஒரு சைலண்ட் வார்னிங் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. தொழில்நுட்பம் வளருதுன்னு நாம சந்தோஷப்படுறோம். ஆனா அந்த தொழில்நுட்பம் மனித உணர்வுகளை விடவும் மனித உழைப்பை விடவும் மேலானதுன்னு நாமளே அதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு இருக்கோமோ? ஒரு காலத்துல மிஷின்கள் மனிதர்களுக்கு உதவி செஞ்சது. ஆனா இப்போ மிஷின்களே மனுஷங்களோட இடத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துல நம்ம கட்டுப்பாட்டை மீறி இந்த ரோபோக்கள் வளரும் போது நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? இது முன்னேற்றமா இல்ல அழிவின் ஆரம்பமா? இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ரோபோட் வருது நமக்கு பாதுகாப்பா இல்ல அது ஒரு ஆபத்தான முடிவா? உங்களோட ஆழமான கருத்துக்களை காமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. பிசினஸ் மற்றும் டெக்னாலஜி உலகத்துல நடக்கிற இது போன்ற ஆழமான உண்மைகளை தெரிஞ்சுக்க பிசினஸ் தாளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.